நெக்ஸ்ட் 2 மிக்ஸியை ஒரே பையில் போட்டு ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. 2மே வந்து கவர்மெண்ட் மிக்ஸி தான். முதல் மிக்ஸியில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா மிக்ஸி வந்து ஃபுல் டெட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி பின்னாடி இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது ஓவர்லோட் சுவிட்சில் ஷார்ட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அதில் வந்து தூசி எல்லாத்தையுமே தட்டிட்டு ஓவர்லோட் சுவிட்சை மாற்றினாலே ஓகே ஆகிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து ஓவர்லோட் சுவிட்சை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒயரை செக் பண்ணி பார்த்தோம். மிக்ஸி ஓடிச்சிங்க. பட் ஆனால் செம்ம சவுண்டு, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு. கஸ்டமர்கிட்ட கேட்டேன், இவ்வளோ சவுண்டு தான் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது ஆமாப்பா அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி இதுதான் ப்ராப்ளம்ங்க, இந்த மாதிரி புஷ்ஷை மாற்றினா அவங்க மிக்ஸி ரொம்ப ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே சரின்னு சொன்னதுனால இந்த வாட்டி அந்த மிக்ஸிக்கு புஷ்ஷை மாற்றுறதுக்கான தேவைகளில் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லி மேலே இருக்க கப்ளரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்ஸியோட மோட்டர் ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அந்த மிக்ஸியோட புஷ்ஷு அப்படியே வந்து துரு பிடிச்சிருந்துச்சு. இதனால தான் இவ்வளோ சவுண்டு வந்திருக்கு. சரின்னு அந்த புஷ்ஷை தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து புது புஷ்ஷை அடித்து அதில் வந்து பார்த்தாச்சு. இதுதான் புது புஷ், இந்த அளவுக்கு க்ளீனாக இருந்திருக்கும். இந்த வாட்டி அந்த ஆர்மேச்சரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சீட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த வாட்டி மிக்ஸியை வந்து ஃபுல்லாகவே வந்து லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்து மெயின் பிரச்சனையே அந்த ஓவர்லோடு தானே. ஸோ அந்த ஓவர்லோட் சுவிட்சை புதுசு மாற்றி இந்த வாட்டி மிக்ஸியை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணால் மிக்ஸி செம்ம ஸ்மூத்தாக ரன் ஆச்சுங்க. கஸ்டமர் செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க இவ்வளோ நாளாக வந்து செம்ம சவுண்டோடு அரைச்சிட்டு இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மிக்ஸி அவங்களுக்கு வந்து ரிலீவ் கொடுத்துருக்கோம். எந்த சவுண்டும் இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்ததும் வந்து ஒரு மிக்ஸி தான். இது ஒரு ஒயிட் கலர் மிக்ஸி. ஸோ இந்த மிக்ஸிலையுமே வந்து என்ன ஃபால்ட்டு அப்படின்னா ஃபுல் டெட் கண்டிஷன் தான். மிக்ஸி வந்து சுத்தமாக ஓடவே இல்லை அப்படின்ற ஃபால்ட்டாக இருந்துச்சு. சரின்னு பின்னாடி இருக்க ஸ்க்ரூ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருந்தோம். உள்ளே எல்லாமே ஒயர் வந்து கண்ணாப்புன்னு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முதல்ல ஓவர்லோடை செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓவர்லோட் செக் பண்ணால் ஓவர்லோட் சுவிட்சு ஷார்ட் ஆகிருந்துச்சு. கஸ்டமர் வந்து இதில் ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஓவர்லோட் சுவிட்சுக்கு ஆயில் போட்டு இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓவர்லோட் சுவிட்சு எப்படி வேலை செய்யும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அதனால் எப்போ மிக்ஸி ஒர்க் ஆகுனாலும் அந்த ஓவர்லோட் அழுத்தி பார்ப்பாங்களாம். இந்த வாட்டி மிக்ஸி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி ஓவர்லோட் அழுத்தி பார்த்து ஆயிலெலாம் போட்டு பார்த்துருக்காங்க ஓவர்லோடில். ஸோ அப்பயும் ஒர்க் ஆகலைன்றதுனால தான் நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. இந்த வாட்டி நம்ம ஆயில் போட போகிறது இல்லை, ஒரு ஓவர்லோட் சுவிட்சே மாற்ற போகிறோம். ஸோ ஓவர்லோட் சுவிட்ச் புதுசாக மாற்றி மிக்ஸி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரன் பண்ணி பார்த்தா மிக்ஸி சூப்பராக ரன் ஆச்சு. இந்த மிக்ஸியில் புஷ்ஷு கம்ப்ளைண்ட் கிடையாதுங்க. புஷ்ஷு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நம்ம வெறும் ஓவர்லோட் மாற்றுறதுக்கே மிக்ஸி ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. சரின்னு சொல்லி கஸ்டமர்கிட்டையுமே அந்த மிக்ஸியை கொடுத்து அனுப்பிச்சாச்சு.